நீதிமன்றங்களுக்கு இல்லை, எல்லாரும் இருக்கிற சட்டத்தரங்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்தில் கடந்த காலங்களினுடைய குறைகளை நாங்கள் மெல்ல மெல்ல நிவர்த்தி செய்து வருகின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் இதனை நிவர்த்தி செய்வோம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ட்ரைனேஜ் மூடிக்கு மேல கட்டுறது இது நீ சொல்லி வேலை அந்த அளவுக்கு நிலைமை. அப்ப இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனை இருந்துகிட்டே இது போன்றை நாங்கள் படிப்படியான மிக நீண்ட கால குறைபாடுகள் கவனிக்காமல் விடப்பட்டு விட்டது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்றதை கூறிக்கொண்டு செல்வா நான் தற்பொழுது முதல்வர் அவர்களிடமும் பொது வசதிகள் குழு தவிசாளர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், தவிசாளர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த தெருமின் விளக்குகளை 3 நாட்களுக்குள்ளே சரி செய்வதாக கூறியிருந்தார். என்னுடைய பிரதேசத்திலே அது மாத்திரமல்ல, கடந்த டிசம்பர் மாதங்களிலே நிறுத்தப்படவில்லை, அது பொருத்தப்படவில்லை என்பதனையும் உங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அது வந்து சாதாரண பல்புகள் கொஞ்சம் போடப்பட்டிருக்கின்றது. கோப்ரா பல்புகள் நிலைய குழுக்கள் வசதியின் நிலைய குழுக்களிலே தீர்மானம் எடுக்கப்பட்டு சபையிலேயும் அங்கீகாரம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அது சிதவடை முடிக்கின்றது. அதனால மக்கள் போக்குவரத்துக்கு வாகனம் கொண்டு போவது மிகவும் இடையூறாக இருந்து பிரதிநிதிகளால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் கவனத்தில் நீங்கள் கொண்டு இந்த விஷயத்தை முடித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டக்குறிப்பு எனக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. இதை நான் எழுத்து மூலம் கேட்டிருந்தேன். மேயர் அவர்களால் அனுப்பி வைக்கக்கூடாது என்று எங்களுடைய செயலாளர் அவர்கள் கூறியிருந்தார்கள். இதற்கான காரணம் என்னவென்று தெரியாது. அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு என்னவென்று சொல்லுங்கள். அந்த பிரச்சனை இருந்தது. இப்போது மழை குற்றப்பாடில்லை, இருந்த போது நாங்கள் அதை அமல்படுத்த முடியும். அதற்கான எஸ்டிமேஷன் அந்த பட வரைவெல்லாம் முடிந்து விட்டது. நீங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் இங்கே வந்திருக்கிற அமீர் அவர்களையும் உதயகுமார் சூப்பர்வைசர் அவர்கள் ட்ரைனிங் போயிருக்கிறார் நினைக்கிறார். அவர் வந்திருக்கிறார். அது ஏற்கனவே அதுக்கு சம்பந்தமான பொருள் கொடுக்கப்பட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பின்னால் என்ன நடந்து முடித்திருக்கிறார் என்றால் சரி. அந்த நோ பார்க்கிங் போர்டுகள் உண்மையிலேயே மாநகர சபையின் அனுமதி பெற்றுத்தான் வைக்க வேண்டும். அவ்வாறு அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியாது. சகல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் வீதி போக்குவரத்துக்கு தடை ஏற்படுவது மட்டுமல்லாமல் விபத்துகள் கூட நடைபெறுவதற்கு ஏதுவாகின்றது. அண்மையிலே உயர் நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கிலே கூட அந்த அதிகாரம் அந்த வீதி தடைகளுக்கு அகற்றுவதற்குரிய அதிகாரம் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கோ அல்லது வீதி அதிகார சபைகளுக்கோ இல்லை. அது அந்த குறிப்பிட்ட உள்ளூர் அதிகார சபைகளின் அனுமதி பெற்று அது செய்யப்பட வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே கௌரவ முதல்வர் அவர்களே, இவ்வாறாக இருக்கின்ற வீதி தடைகள் இந்த நோப்பா நினைச்ச மாதிரி எல்லாம் நினைச்ச இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த வீதி தடைகளை நோப்பா எவ்வளவு போனாலும் கடைகளுக்கு கொண்டு போய்க்கியோ நாங்க பார்க்க வேண்டியது. அது சம்பந்தமா இது எங்களுடைய மாநகர சபைக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வருகின்ற வழி இது என்று கேள்விப்பட்டிருக்கிறது. பொது வசதிகள் சம்பந்தமாக பொது வசதிகள் இந்த வீதி வழியில் இடப்படுகின்ற மின்கம்பங்கள் அதாவது வாகனங்களில் அளிக்கப்பட்ட மின்கம்பங்கள் ஒரு 7 அடி மின்கம்பங்கள் பெரிதாக வீதியில் உடைக்கொண்டிருக்கின்றன. அதற்குரிய நஷ்டங்களும் மாநகர சபையால் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மின்கம்பங்களையும் விரைவான முறையில் சீர் செய்வதற்கு செய்தருமாறு கொண்டுவதுடன் அடுத்ததாக எமது கல்முனை பஸ் நிலையம் கிழக்கு மாவட்டத்தின் ஒரு பிரதானமான ஒரு நகரமாக இருந்து வருகின்ற கல்முனை பஸ் நிலையம் ஒரு குக்கிராமத்தில் இருக்கின்ற பஸ் நிலையத்தை விட மோசமான நிலையில் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பஸ் நிலையம் சம்பந்தமாக நான் உட்பட கல்முனையை சேர்ந்த 10 உறுப்பினர்கள் இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த 10 உறுப்பினர்களும் கூட நான் கூட கவனம் இருக்கிற விஷயத்தை ஒரு மாற்றுத்திறனாளி கடந்த வாரம் பத்திரிகையாளர்களுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு. வந்து பஸ் போக்குவரத்து அன்றி வேறு வேறு தேவைகளுக்கும் அந்த பஸ் நிலையம் பாதிக்கப்படுகின்றது. அவற்றையும் விரைவாக நிவர்த்தி செய்ததோடு பஸ்கள் வந்து சில தேவையில்லை சில நினைக்கின்றேன். அத்துடன் தினமும் பல நூற்றுக்கணக்கான பஸ்கள் வந்து போகின்றன. ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து திருவிழாங்கிற போது புழுதிகள், அந்த புழுதிகளினால் உண்மையிலேயே அந்த பிரயாணிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது. இதை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு ஆவணை மேற்கொள்ளுமாறு பொது வசதி தலைவர்களை வழிபடுகின்றேன். ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. மூன்றாவது நாங்கள் கருத்தில் கொண்டு மாநகர சபையில் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்றதும் உங்களுக்கு தெரியும். 14 இந்த பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தவிசாளர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் ஆலோசனை தான் எங்களுக்கு தெரியும். அது நிறைவேற்ற விஷயம் யாருக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் விழிப்பு செய்வதாக இருந்தாலும் சரி, கோரிக்கை விடுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே தவிசாளர்களுக்கு தான் விடணும் என்ற கவனத்துக்கும் உங்களுக்கு தெரியும். 2வது விஷயம், மட்டக்களப்புக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அங்கே தனியார் பஸ் நிலையம் இருக்கிறது, அதே போல் சிடிபி பஸ் நிலையமும் இருக்கிறது. அதுக்கு கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இங்கே அங்கே ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 75 ரூபாய் ஒரு நாளைக்கு அறவிடுகின்றார்கள். இங்கே ஒரு பஸ்ஸுக்கு 50 ரூபாய் கேட்டு கூட அவங்க தாரத்துக்கு ஆய்வு பிரச்சனைக்கு வருகிறார்கள். 2வது படியில் தனியார் நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கிறது. சிடிபிக்கு எங்களுடைய கடை அறைகள், எங்களுக்கு சொந்தமான கடை அறைகள் காரியாலயத்துக்காக 2 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தனியார் பஸ் அவர்களுக்கு நாங்கள் மேலுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த பஸ் நிலையம் மூலமாக எங்களுடைய சொத்து, இதனை பராமரிப்பதற்கு தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நான் கருதுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த கல்முனை பஸ் நிலையத்தால் கல்முனை மாநகர சபைக்கு வருகின்ற வருமானம் என்ன, அதனை பராமரிப்பதற்காக நாங்கள் எங்களுக்கு வருமானத்தை கேட்கல. அந்த பஸ் நிலையத்தை நாங்கள் பராமரிக்க வேண்டும். பராமரிப்பதாக சொன்னால் கல்முனை ஒரு டிஎஸ் ஆஃபீஸை பொறுத்தளவில் அங்கே குண்டூசி வாங்குறோம் அரசாங்க காசு, மாநகர சபையை பொறுத்தளவில் குண்டூசி வாங்குறோம் மக்களுடைய காசு. இங்கே நாங்கள் கூறுகின்ற விஷயம், அந்த பஸ் நிலையத்தை பராமரிப்பதற்கான எந்த ஒரு வருமானமும் அந்த பஸ் நிலையத்திலிருந்து எங்களுக்கு வருவதில்லை. இது ஒரு விஷயம். 2 புதிதாக அரசினால கல்முனைக்கு அபிவிருத்திக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. டிஎஸ் ஆஃபீஸில் அந்த ப்ரொஜெக்டர் வந்திருக்கிறது. அதில் கல்முனை அந்த பஸ் நிலையம் திருத்துவதற்காக மாத்திரம் நாங்கள் ஒரு 20 மில்லியன் ரூபாய்களை அதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் கொடுத்த அந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் கல்முனை மாகாட்டுக்கு நாங்கள் 20 மில்லியன் ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயங்கள். ஆக இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் இந்த கவனத்தில் கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த பஸ் நிலையத்திற்குள் செய்ய வேண்டிய விடயம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது இந்த குன்றும் குழியுமாக இருக்கின்ற அந்த இடம் காப்பீட்டிடப்படணும். அந்த காப்பீட்டிடப்படணும்னால் எவ்வளவு காசு செலவாகும் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். அதற்கு இப்போது நாங்கள் அமைச்சருடைய கவனத்துக்கு, ஜான்சன் கனேல் அவர்களுடைய அமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக மிக விரைவில் அந்த வேலை செய்யப்பட இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்கின்றேன். அதேவேளை அந்த பஸ் ஸ்டாண்ட் மூலமாக எந்த ஒரு வருமானமும் கல்முனை மாநகரசபைக்கு இல்லை என்ற விஷயத்தில் வாகனம் மன்னமுடியிலிருந்து பாட்டா சப்பாத்தி உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி பொருளை ஏற்றிக்கொண்டு மட்டக்களப்பை சேர்ந்த புதுக்குடியிருப்புக்கு சென்றிருக்கிறது. அந்த பொருட்கள் 9 லோடுகளாக பேசப்பட்டது. 9 லோடுகள் ஏற்றி தருவதாக, ஒரு லோட்டுக்கு 9,000 ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு லோட்டை ஏற்றி கொண்டு பறந்துவிட்டு வந்து மீண்டும் ஒரு லோட்டை ஏற்றி கொண்டு செல்கின்ற போது அந்த வாகனம் புதைந்து விட்டது. அந்த 3வது லோடு புதைந்துள்ளது. அந்த வாகனத்தை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் எங்களுடைய கல்முனை மாநகர சபைக்கு சொந்தமான ஜேசிபி வாகனம், ஜேசிபி Z
இலக்கம் கொண்ட வாகனம் சென்றிருக்கிறது. உண்மையாகவே இங்கு நடக்கின்ற விடயம் எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரிந்து காணாமல் இருக்கின்றாரா அல்லது முதல்வர்களுடைய அனுசரணையுடன் இது நடக்கின்றதா என்ற அந்த ஆதங்கமும் அது சம்பந்தமான விடயத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். உண்மையாகவே கடந்த சபையில் நாங்கள் உறுப்பினராக இருக்கின்ற போது நீங்களும் கௌரவ உறுப்பினராக அமர்ந்திருந்தீர்கள். கடனுக்கு முன்னால் இருந்த இணக்க கொண்டு வந்த டெக்டர் பொட்டியை விற்றுவிட்டு வந்த சரித்திரமும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த மாநகர சபைக்கு தான் தென்னை மரம் வெட்டினால் பிரச்சனை, மது வெட்டினால் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருகின்றது நீங்கள் கூறுகிறீர்கள். பிரச்சனைகள் வந்தால்தான் இது மாநகர சபை. பிரச்சனைகள் வராவிட்டால் ஒரு அரசாங்கம் பிரச்சனை வரணும் மாநகர சபை. அப்ப மக்களுடைய பணங்கள் வீணடிக்கப்படக்கூடாது, வீழ்விரையும் செய்யப்படக்கூடாது என்ற நிர்பந்தத்தின் பிரகாரம் நீங்கள் இருக்கின்ற போது செயற்படுகின்ற போது மக்களுடைய ஒரு ரூபாயையும் அநியாயமாக செலவு செய்யக்கூடாது என்ற இருக்கின்ற அந்த வேளையில் நீங்கள் அறியவில்லையா இந்த வாகனம் அயலுக்கு விடப்பட்டிருக்கின்றதா அல்லது இங்கு வேலை செய்கின்ற உத்தியோகர்களுடைய அனுசாரணைகள் சென்றிருக்கின்றதா அல்லது நீங்கள் அனுப்பினீர்களா என்ற அந்த தக்க பதிலை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இந்த கல்முனை இந்த பஸ் சம்பந்தமான பிரச்சனை நான் நினைக்கின்றேன். நான் இங்கு மாநகர சபை உறுப்பினராக வந்து கிட்டத்தட்ட 16 வருடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த சபை வந்து 3 வருடம் கழித்து விட்டது. எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு முத்தாக ஒரு சொத்தாக இந்த மாநகரத்தினுடைய வர்ணிக்கப்படுகின்ற இந்த பஸ் தரிப்பு நிலையத்தின் ஊடாக எங்களுக்கு எந்தவித வருமானமும் இல்லை என்பதற்காக நாங்கள் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அவ்வாறு வருமானம் இல்லை என்றால் நாங்கள் அதை பஸ் நிலையத்திற்கோ அல்லது ஒரு தனியார் பஸ் நிலையத்திற்கோ குத்து வைக்க விடுவதன் மூலம் ஏதோ ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு பாரிய ஒரு இடத்தை 20,000 ரூபாய் அமானா பேங்குக்கு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை இழந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு விமர்சனத்தை நான் அறிந்தேன். கௌரவ முதல்வர் மர்மமுனையை சார்ந்தவராக இருப்பதனால் தான் இந்த கல்முனை பிரதேசத்தில் உள்ள இந்த கல்முனை பஸ் ஸ்டாண்டை பற்றி அவர் சிந்திக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் என்னுடைய காலம் வெட்டியது. அதை நான் உங்களிடம் பணிவாக எட்டி வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய காலத்தில் அது ஒரு பொறுப்பளிக்கப்பட்ட ஒரு வர்த்தக நிலையமாக அமைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இஸ்லாம் தடுக்கப்பட்டது என்று வேறு கல்முனை அப்படின்றலாம் இல்லை. இது வந்து ஒரு மிக முக்கியமான எல்லாருக்கும் சொந்தமான ஒரு இடம். இதில் நம்மளோட இடம் தான் அந்த கல்முனை அந்த பஸ்ஸை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் அதை டெவலப் பண்ணி ஆகணும். அதுக்குரிய எஸ்டிமேஷன் இல்லாமல் இருக்கு சொல்லி ஏற்கனவே அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தார் எம்எஸ்என் சத்தார் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அது ஒரு ஆள் போட்டிருந்த விஷயம், கடைகள் மேலே அந்த தகரம் எல்லாம் பறந்திருக்கிற விஷயங்கள் அது போட்டிருந்தார். அது சம்மந்தமாக உடனடியாக நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கீழுக்கு கான்கிரீட் போடுறது, அந்த காப்பெட் போடுற விஷயத்துக்கான செலவினைக்கு தாங்கிறதுக்கு முனிசிபல் கவுன்சிலுக்கு இல்லை. அதை நான் சொல்லத்தான் நடக்கக்கூடிய திட்டம் சொல்லலாம், நடக்காத சொல்லி கடைகளுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் அதெல்லாம் நாங்கள் திருத்துறதுக்குரிய விஷயம், பெயிண்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை நான் செய்கிறேன். கீழுக்கு காப்பெட் போடுற விஷயங்கள் சம்பந்தமாக அமைச்சரோட காய்ச்சறிக்கை இந்த விஷயங்களுக்கான பணம் போடப்படுறீங்க. இந்த விஷயங்கள் இந்த வருடத்துக்குள் நடந்து முடிய வேண்டும். அந்த வாக்காகவே நாங்கள் தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து நாங்கள் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஜிபிஎஸ் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அந்த சம்பவம் எப்போது நடந்தது என்று நீங்கள் குறிப்பு வேலுமென்றால் எனக்கு அதை தர வேண்டும். மேலும் அது தொடர்பு அது சொன்னால் ஒரு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற விடயம். நாங்கள் ஒரு மேயராக இருக்கிறன்றதுக்கு எனக்கு 24 கண்ணையும் வச்சுக்கிட்டு 24 டிபார்ட்மெண்ட்லையும் நான் இருக்கல. அதுக்கு பொறுப்பாளராக டாக்டர் அர்ஷத் காரியப்பர் அவரை வைத்திருக்கிறோம். இப்போது அதுக்கு தலைமை பொறுப்பாளராக இஷா, ஏற்கனவே அல்சன் இருந்தார், அல்சனை இடமாற்றி விட்டு தலைமை பொறுப்பாளராக இப்போ இஷா என்பவரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கண்ணால் கண்டபடி நான் கேட்கிறேன், இந்த கௌரவ இந்த உயரிய சபைக்கு நான் கலைக்கிறதுக்கு விடுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். மன்னிக்கணும். இந்த கௌரவ இந்த உயரிய சபைக்கு நான் சொல்லுகின்ற விடயங்களில் நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றே தவிர எந்த நடவடிக்கையை எடுத்ததாக நான் அறியவில்லை. இன்று அந்த நடவடிக்கையை அந்த அதிகாரியை இங்கு அழைத்து அவர் அவமானப்படுத்தவில்லை, மன்னிக்கணும். அவரை எடுத்து உண்மையாக நடந்ததா என்று என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றவும். ஓகே, இன்னொரு விஷயம் அப்படி என்று சொன்னால் அது தொடர்பில் விசாரிப்பதற்காக
ஒரு குழு ஒன்றை நாங்கள் நியமிப்போம். அதில் தலைவராக நீங்கள் இருங்கள். சரிதானே முபி? நாம நீங்களே தலைவராக அதுக்கு ஒரு குழு ஒன்றை நம்ம கட்டாயம் நியமிப்போம். அதை நீங்க கட்டாயம் நியமிக்க ஒரு குழு ஒன்றை போடுவோம். சஜெஸ்ட் பண்ணுங்க ஒரு 4 பேர் கொண்ட குழு ஒன்று. சரி, கட்டாயம் நடக்கப்படா, நடக்கவே போடா. எனக்கு தெரியும். அது கட்டாயம் ஒரு குழு ஒன்று போடுங்க. போட்டு அந்த விஷயத்தை பார்க்கணும். அந்த வாகனத்தை முதல்ல வாகனத்தை இழுக்கின்ற போதும் அதில் ஃபில்டர் டிசேபிள் எல்லாம் சேதப்படுத்துது. அதுக்கு நிதி குழு அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப ஒரு குழு ஒன்றை போடுங்களேன். 4 பேர் கொண்ட குழு ஒன்று. ஒரு குழு ஒன்று போட்டா சரிதானப்பா? ரைட். டிப்யூட்டி மேயர் வாரையில், முபீத் வாரையில், பொது வசதிகள் உள்ள ஹென்ரி மேயர் ஐயா வாரா. மற்ற இன்னொரு ஆள் வாங்க. ரோஷன், சத்தர் காக்கா, இடப்பட்டு வந்த அந்த காப்பீடு நீராவணை அன்பித்த இடத்தில் நிற்கின்றது. ஏன் மீண்டும் அந்த பாதையை புனரமைக்க முடியாமல் இருக்கின்றது? ஆனால் நீங்கள் கூறுவீர்கள் அதற்கு காசு ஒதுக்கினவர்கள் வேற, இதுக்கு ஒதுக்க முடியாமல் சொல்வீர்கள். உங்களுடைய கௌரவ முதல்வர் என்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித அரசியல்வாதிகளையாவது பிடித்து அந்த வீதியை நீங்கள் புனரமைத்து தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த வீதியை புனரமைத்து தருகின்றோம். நீங்கள் அந்த வீதியால் வாகனத்தை கொண்டு வர மாட்டோம், இந்த ஆரணியை கொண்டு உடைக்க மாட்டோம் என்று சொல்லுங்க. சின்ன வாகனங்கள் வரட்டும் என்று சொல்லுங்க. நாங்கள் புனரமைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே கௌரவ முதல்வர்களே, இப்படியான பால்பாடான வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்காமல் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய குறைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கின்ற பிரச்சனை, கல்முனை வடக்கு பிரதேச பிரச்சனை, இப்படியான சிறு சிறு பிரச்சனைகள் ஆரம்பத்திலிருந்து வந்த பொழுதுதான் இந்த பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்கின்ற காலங்களிலாவது நீங்கள் இப்படியான பாகுபாடுகளை உங்கள் காலத்தில் வரக்கூடாது, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வீதி அளவு இருக்கின்றது. எப்படியாவது செய்ய வேண்டும் என நான் கண்டுகொள்கிறேன். அதே போல கௌரவ உறுப்பினர் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அந்த வீதியை தனது முயற்சியினால் அமைக்கப்பட இருப்பதாக. எனவே எப்படியாயும் அந்த வீதி அமைத்தால் எங்களுக்கு வழக்குகளை இந்த பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை. தயவு செய்து அதற்கு உங்களது காலத்திலே ஒரு தீர்வை பெற்று தாருங்கள். சம்பந்தமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ முதல்வரும் கோரியிருந்தீங்க. அதற்கான மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வசதிப்படங்கள் அமைக்கும் போதோ 2 விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஒன்று விசேட தேவையுடையவர்களோட கருத்தில் கொண்டு அவங்களுக்கு அமர்றதுக்கான இடமும் பொது வசதிகள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்குரிய வசதிகளையும் இல்லாதீங்க. மற்றது நாங்கள் பெண்ணென்றதில்லை, பாலூட்டம் தாய்மார்களுக்கு சொல்லி ஒரு தனி ஒரு அறை ஒன்று அமைக்கணும். கட்டாயமாக அவங்க சிரமப்படுறாங்க. நட்டம் கொண்டு கண்ட காட்சிகள். 3வது விடயமாக கௌரவ உறுப்பினர் ராஜன் கூறியதை நான் மறுத்து சில விடயங்கள் கூறலாம் நினைக்கிறேன். நீங்க கொண்டு வந்த இந்த திட்டத்தை நான் மனதார வாழ்த்துடன் உங்களையும் கௌரவ உறுப்பினர் செல்வண்ணாவையும் வாழ்த்தியவளாக நீங்கள் கூறிய விடயங்களில் நல்ல ஆட்சி அரசாங்கத்தில் தான் நாங்கள் முன்னாள் அமைச்சர் கௌரவ ரவுஃபி ஐயா ஊடாக பல வீதிகள் தமிழ் இடங்களில் நாங்கள் கோப்பிடுவதையும் தங்களுக்கு அறிய தருவதோடு, அது மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர் கௌரவ தயாகமணி அவர் ஊடாகவும் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக பல வீதிகள் நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்பதையும், கௌரவ முன்னர் பிரதமரான ரணில் விக்ரமசிங்க ஐயா ஊடாக தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் பல வீடுகளை அமைத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்தி எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று வரை நடைபெற்றிருக்கின்ற இந்த அபிவிருத்தி மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய காலத்திலும் மேலவருடைய காலத்திலும் நாங்கள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றோம் என்ற
விரும்புகின்றேன். விசேஷமாக வந்தால் பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் சமாதானப்படுத்துவதற்காக உண்மையிலே ஹசன்மாரி மாமா அவர்கள் முன்னின்று உழைத்தவர்கள். முரளி அவர்களுடைய வட்டார உறுப்பினர் முரளி அவர்களுடைய ஒத்துழைப்பு வட்டார உறுப்பினர் முரளி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அணையணை வீதியில் அதற்குள் உருவாக்கப்பட்டிருப்பது, வீரர் அஷ்ரப் இந்தியா உருவாக்கப்பட்டிருப்பது என்னை பொறுத்தளவில் தலைவருக்கு அது போதாது. ஒரு பிரதான வீதியில் அவருடைய பேர் சூழப்பட வேண்டும் என்பதை என்னுடைய ஆவாம். வைத்து அதை வேரோடு பேச்சோடு நிறுத்திவிடாமல் அதற்கான மாநகர சபை கட்டளை சட்டத்தை பயன்படுத்தி அதற்கான டிசைன் நோட்டிபிகேஷனை மிக அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்னும் ஒருவரை பற்றி பேசுகின்ற பொழுது வெளியில் சிரிக்காவிட்டாலும் மனதுக்குள் சிரித்தவராகத்தான் அவரை பற்றி பேச வேண்டும். உண்மையிலேயே இங்கு பேசுகின்ற மேயர் உட்பட கௌரவ உறுப்பினர்கள் எங்களுடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஹசன் மௌலவி அவர்களை பற்றி மிக விடாபாரியாக பேசினார். அப்பொழுது ரக்கீப் லோயர் என்கின்ற ஒருவருடைய வீதியால் போகின்ற பொழுது என்னை ஒருவரை சந்தித்து சொன்னால், இப்படி சட்டத்தரணி ரக்கீப் லோயர் அவரை விடுதலை புலிகள் கடத்தி சென்று விட்டார்கள் என்று பேசிய பொழுது இது சம்பந்தமாக என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய சட்டத்தரனுடைய மாமனார் மரபும் அவர் பாதுகாப்பு அவர் என்னுடைய தற்போதைய இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற ஹசன் மௌலவி போன்றவர்கள் இந்த மருதமுனையினுடைய முன்னெடுப்புகள் மருதமுனையுடைய விடயங்களை முன்னின்று செல்பவர்கள். அது எந்த இடத்திலாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முக்கிய கொடுப்பது இல்லாமல் அந்த கிராமத்திற்காக பாடுபட்டவர்கள். அந்த அடிப்படையில் தகவல் கிடைத்தது. இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விடயம், இவ்வாறான பல விடயங்களுக்கு இந்த ஹசன் மௌலவி என்பவருடைய பாத்திரம் உண்மையிலே யாராலும் அது என்றைக்குமே சிலாகித்து பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்.